ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3D ஒயின் கிளாஸ் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம பிளெண்டரில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பாருங்க, கியூப் ஆப்ஜெக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு delete அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் 1 அப்படிங்கிற அந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ண பிறகு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த மெஷ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சிலிண்டரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்டருக்கான டைமென்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம இந்த எக்ஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூவை நம்ம அப்படியே வச்சுப்போம், ஒய் அப்படிங்கிற அந்த வேல்யூ நம்ம அப்படியே வச்சுப்போம். ஆனால் அந்த இஜெட் அப்படிங்கிற அந்த வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2.5 அப்படிங்கிற அந்த வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம கேன்வாஸ் விண்டோக்கு சென்டராக இருக்க மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணிட்டு தேவையான அளவு நம்ம ஜூம் பண்ணிப்போம். ஸோ ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பொசிஷன் பண்ணி வச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் மோட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மோட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் எடிட் மோட் அப்படிங்கிற மோடுக்கு சேஞ்ச் பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்த மாதிரி கர்சரை கிளிக் பண்ணிட்டு டீசெலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற அந்த லெட்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு கர்சரை நீங்கள் சென்டராக கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு லூப் கட் ஆட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த சென்டர் பொசிஷனில் நம்ம லூப் கட்டை கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி மேல் பக்கமாக நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது இந்த சிலிண்டரை நம்ம 3 பகுதியாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு கால் பகுதி எவ்வளோ வருதோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டாவது லூப் கட்டை நம்ம கீழே நகர்த்திட்டு வந்துடலாம். கீழே நகர்த்திட்டு வந்துட்டு நம்ம பார்க்குற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கீழ்ப்பக்கமாக நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வேல்யூ எவ்வளோ தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம மறுபடியும் கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி நம்ம லூப் கட்டை நம்ம நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம தேவையான லூப் கட்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதாவது இந்த சிலிண்டரை 3ஆக பிரித்தோம் அப்படின்னா மேல் பகுதி கால் மடங்கு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு லூப் கட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சென்டர் பொசிஷனுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு லூப் கட் ஆட் பண்ணிட்டோம். கடைசியாக வந்து நம்ம கீழே பாட்டம் போர்ஷன்ல இருந்து கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஒரு லூப் கட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜ் செலெக்ஷன் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும். ஸோ அந்த எட்ஜ் செலெக்ஷன் மோடை நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ அதாவது மிடில் இருக்கக்கூடிய அந்த மோடு நம்ம சூஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாட்டம் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லைன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த லைனை நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம இந்த லைன் வந்துட்டு ஓவராலாக செலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கீபோர்டில் ஷார்ட்கட் வந்துட்டு எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இதை சைஸை கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பாட்டிலோட கைப்பிடி தேவைப்படுதோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த அளவுக்கு பார்க்குற மாதிரி நான் ஏதோ ஸ்கேல் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த போர்ஷனை நம்ம இந்த லைனை நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணிட்டு ஏற்கனவே பண்ண மாதிரி கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம அந்த கைப்பிடியான கேப் விட்டோமோ ஸோ அதே அளவுக்கு நம்ம மேலேயும் நம்ம கேப் விட்டுட்டு நம்ம ஸ்கேல் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மேலே கொஞ்சம் நகர்த்தி வச்சு ஸோ இதோட பொசிஷனை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறது, அதாவது இதோட வியூவை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா மவுஸை யூஸ் பண்ணி நீங்கள் இதோட வியூவை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கீபோர்டில் வந்துட்டு இந்த 4862 அப்படிங்கிற அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் இதோட வியூவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நான் வந்துட்டு 2 அப்படிங்கிற நம்பரை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இதோட வியூ வந்துட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த செலெக்ஷனை வந்து நம்ம ஃபேஸ் செலெக்ஷன் மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஃபேஸ் செலெக்ஷன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீபோர்டில் 3 அப்படிங்கிற நம்பரை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைட் வியூ வந்துடும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஃபேஸை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு கீபோர்டில் வந்துட்டு இ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ எந்த டைரக்ஷனில் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஜெட் டைரக்ஷனில். ஸோ அதனால் இ அப்படிங்கிற லெட்டர் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இஜெட் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். பண்ணிட்டு நம்ம கீழே பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த இஜெட் வேல்யூ நீங்கள் மைனஸில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதோட வியூவை வந்துட்டு நம்ம கீபோர்டில் 2 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வியூ வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஃபேஸ் செலெக்ஷன் மோடில் வச்சுட்டு இந்த ஃபேஸ் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் ஐ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு இன்செக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு இன்செக்டை கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிட்டு செலெக்ஷன் அப்படியே வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு கீபோர்டில் 3 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைட் வியூ வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒயர் ஃப்ரேம் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு செலெக்ஷன் அப்படியே வச்சுட்டு ஜி அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம மூவ் டூல் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நம்ம இஜெட் டைரக்ஷனில் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இஜெட் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சிருங்க. ஸோ அதாவது நம்ம இந்த பாட்டிலோட கைப்பிடிக்கு கீழ் உள்ள பகுதி வந்து நமக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒடுங்கி இருக்கிற மாதிரி தெரியும். உள் பக்கமாக ஒடுங்கி இருக்கிற மாதிரி. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஷேப்பை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலெக்ஷனை டீசெலக்ட் பண்ணிடுங்க. டீசெலக்ட் பண்ணிட்டு ஒயர் ஃப்ரேம் மோட சேஞ்ச் பண்ணி சாலிட் வியூக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சாலிட் வியூக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் சென்டர் பண்ணி வச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கை ஹோல்டு பண்ணக்கூடிய அந்த ஷேப்பையும் அதுக்கு கீழே உள்ள பாட்டம் ஷேப்பையும் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த பாட்டிலோட மேல் பக்கத்தையும் மிடில் பக்கத்தையும் நம்ம கரெக்டாக
கரெக்டான கர்வ் ஷேப்புக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற மாதிரி ஆப்ஜெக்ட்டை நீங்கள் பொசிஷன் பண்ணி வச்சுங்க. தேவையான அளவு ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண மாதிரி கர்சர் அந்த இடத்துல வச்சுட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு லூப் கட் ஆட் பண்ணுறோம். ஸோ லூப் கட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதை நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் கர்சர் அந்த இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிறத லெட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம லூப் கட்டை இந்த வாட்டி நம்ம இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். மறுபடியும் நம்ம கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வாட்டி சென்டர்லேயே நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள் ஸ்கொயர் மாதிரி இந்த இடத்துல நான் 3 லூப் கட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம அதுக்கப்புறம் இந்த சிலிண்டர் போர்ஷன் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 3 லூப் கட்டை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே மேலே பண்ண மாதிரி தான் ஸோ நம்ம லூப் கட்டை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மறுபடியும் கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழ்ப்பக்கமாக நான் இந்த இடத்துல நான் லூப் கட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் கர்சர் அந்த இடத்துல வச்சுட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த வாட்டி சென்டரில் லூப் கட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இந்த ஸ்கொயர் ஏரியாவில் 3 லூப் கட்டு, அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள் ஏரியா மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம ஒரு 3 லூப் கட்டை ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலேருந்து ஒவ்வொரு லூப் கட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதோட ஷேப் வந்து நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம செலக்ஷனை வந்து நம்ம எட்ஜ் செலக்ஷன் மோடுக்கு வச்சுட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லூப் கட்டை நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓவராலாக செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு ஸ்கேல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் ஸ்கேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கேலோட சைஸ் எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்க. 1.072 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய இந்த லைனை நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ஸ்கேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இந்த வாட்டி வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.151 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது நம்ம அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லூப் கட்டை நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.219 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஒரு லூப் கட்டு. ஸோ அந்த லூப் கட்டை நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்கேல் பண்ணுறோம். வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்க பார்த்தீங்க அப்படின்னா 1.558 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள அந்த லூப் கட்டு ஸோ அதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்கேல் வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்க பார்த்தீங்க அப்படின்னா 1.420 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள அந்த லூப் கட்டு ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கேல் டூல் ஆக்டிவேட் பண்ணுறோம். வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்க பார்த்தீங்க அப்படின்னா 1.290 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே உள்ள லூப் கட்டு ஸோ அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் ஆப்ஷனை நம்ம எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடும். ஸோ வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.119 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ கடைசியாக நமக்கு இந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த லூப் கட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு லைட்டாக நம்ம ரெடியூஸ் பண்ணிப்போம். ஸ்கேலை நீங்கள் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்கேல் பண்ணிடுங்க. ஸ்கேல் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஜூமை ரெடியூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ஷேப் வந்துட்டு நமக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சு. ஸோ நீங்கள் எடிட் மோடை சேஞ்ச் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த ஷேப் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிலோட ஷேப்பை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதோட கை பிடிக்கிற போர்ஷனும் சரி பாட்டம் போர்ஷனும் சரி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ பாட்டிலோட மேல் பக்கம் வந்துட்டு நமக்கு ஹாலோவாக தேவைப்படுது. ஆனால் இப்போ வந்துட்டு பாட்டிலோட மேல் பக்கம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சாலிடாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஹாலோ சர்ஃபேஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம நீங்கள் பார்க்குற மாதிரி பொசிஷன் அந்த பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஆப்ஜெக்ட் மோட சேஞ்ச் பண்ணி எடிட் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிருங்க. எடிட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இங்கே எட்ஜ் செலக்ஷன் மோட நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபேஸ் செலக்ஷன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபேஸ் செலக்ஷன் மோட நம்ம மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் செலக்ஷன் மோடு சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மேல் பக்கத்தில் உள்ள அந்த ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு கர்சரை நீங்கள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் நகர்த்தி வச்சிருங்க. நகர்த்தி வச்சுட்டு கீபோர்டில் ஐ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இன்செக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற மாதிரி மவுஸை ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணீங்கன்னா அந்த ஹாலோ சர்ஃபேஸோட திக்னஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிடுங்க. கம்மி பண்ணிட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் செலக்ஷனை நம்ம எடுக்கவே கூடாது. ஸோ நம்ம கீபோர்டில் 3 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா சைட் வியூ வந்துடும். ஸோ நம்ம மேலே அந்த மெட்டீரியல் ப்ரிவியூ இருக்கு பாருங்க. ஸோ அதில் போயிட்டு நம்ம ஒயர் ஃப்ரேம் மோட நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஒயர் ஃப்ரேம் மோட சேஞ்ச் பண்ணிட்டு செலக்ஷன் அப்படியே தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீபோர்டில் இ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரூட் டூல் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இஜெட் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இஜெட் டைரக்ஷனுக்கு நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம இந்த இஜெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை மட்டும் நம்ம மைனஸில் கொண்டு போகிறோம். ஸோ மைனஸில் கொண்டு போகும்போது நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண அந்த ஃபேஸ் ஏரியா வந்துட்டு நமக்கு உள் பக்கமாக நமக்கு நகர்ந்துக்கிட்டே வருது. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு நகர்த்திடுங்க. ஸோ ரொம்ப நீங்கள் கீழே வரைக்கும் நீங்கள் நகர்த்திட்டு போவேன்னா ஸோ பாட்டிலோட மேல் பக்கத்துலேருந்து கொஞ்சமாக நகர்த்தி வச்சிருங்க. ஸோ நகர்த்தி வச்சுட்டு செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. செலக்ஷனை நீங்கள் கர்சரை வெளியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. அப்படியே வச்சுட்டு கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணுங்க. அதாவது நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த எட்ஜுக்கு வந்துட்டு வெளியே
வந்துடக்கூடாது. வெளியே வராமல் உள்பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கேல் பண்ணுங்கள். ஸ்கேல் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நம்ம கீபோர்டில் இ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். இ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்கு இஜெட் டைரெக்ஷனில் தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம இஜெட் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு இந்த இஜெட் வேல்யூ இருக்கு பாருங்கள். ஸோ அதை வந்து நம்ம மைனஸில் நகர்த்துறோம். மறுபடியும் மைனஸில் நகர்த்திட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு செலெக்ஷன் அப்படியே வச்சுருங்க. ஸோ மறுபடியும் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கேல் பண்ணும்போது இந்த மாதிரி வெளியீடு போயிடக்கூடாது. ஸோ உள்பக்கமாக நமக்கு ஓரளவுக்கு நமக்கு உள்ளவே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்கேல் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் நம்ம அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். கீபோர்டில் இ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். இஜெட் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இஜெட் வேல்யூ வந்து நம்ம மைனஸில் கொண்டு வரோம். ஸோ வெளியே போகாமல் நம்ம உள்ளவே இருக்கிற மாதிரி நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இஜெட் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இஜெட் வேல்யூ வந்து நம்ம மைனஸில் கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே பண்ண மாதிரி கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் பண்ணுறோம். ஸ்கேல் பண்ணி உள்பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த எட்ஜுக்கு டச் ஆகாத மாதிரி நம்ம ஸ்கேல் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். ஸோ இஜெட் டைரெக்ஷனில் வேணுங்கிறதுனால இஜெட் ப்ரெஸ் பண்ணுறோம். ஏற்கனவே பண்ண மாதிரி தான் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இஜெட் வேல்யூ வந்து நம்ம மைனஸில் கொண்டு போகிறோம். ஸோ இந்த வாட்டி நம்ம பாட்டிலோட கடைசி எண்டு போர்ஷனுக்கு கொஞ்சம் அந்த கர்வு ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நம்ம கொண்டாந்துட்டு கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்பக்கமாக நம்ம ஸ்கேல் பண்ணுறோம். ஸ்கேல் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம மேலே அந்த எடிட் மோடை சேஞ்ச் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ப்ரிவியூ வந்து நம்ம சாலிட் வியூக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இதோட பொசிஷனை நீங்கள் கீபோர்டில் 2 அப்படிங்கிற நம்பரையோ அப்படி இல்லைனா 8 அப்படிங்கிற நம்பரையோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட வியூ வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளே வந்துட்டு நமக்கு அந்த ஹாலோ சர்ஃபேஸ் அதாவது இந்த பாட்டிலோட உள்கூடு வந்துட்டு நமக்கு கரெக்டாக ஷேப் வந்துட்டு கரெக்டாக கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீபோர்டில் 3 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சைட் வியூ வந்துடும். அதே மாதிரி 1 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் வியூ வந்துடும். ஸோ அதே மாதிரி டாப் வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் கீபோர்டில் 7 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு டாப் வியூ வந்துடும். ஸோ இப்போ நம்ம கீபோர்டில் 1 அப்படிங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூ கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஜூமை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிடுவோம். ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம கீபோர்டில் ஏ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓவராலாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த மாடிஃபையர் ஐக்கானை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் மாடிஃபையர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஜெனரேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு நேராக வந்துருங்க. ஸோ அந்த ஜெனரேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடிஃபையர் இருக்கும். ஸோ அந்த சப்டிவிஷன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடுவோம். சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த கிளாஸோட ஷேப் வந்துட்டு நமக்கு லைட்டாக மாடிஃபை ஆயிருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏரோ லைட்டாக கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவல் வியூ போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஃபால்ட்டாக 1 அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம ஒரு 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம 6 அப்படின்னு சேஞ்ச் பண்ண உடனே இந்த பாட்டிலோட ஷேப் வந்துட்டு நமக்கு இன்னும் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். முன்னாடி வந்துட்டு நமக்கு ஸ்கொயராக வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் 6 அப்படிங்கிறத வேல்யூ சேஞ்ச் பண்ண உடனே உங்களுக்கு இதோட எட்ஜ் வந்துட்டு நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரெண்டர் அப்படிங்கிறது நம்ம சேம் வேல்யூ நம்ம 6 அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ நமக்கு கிரியேட் பண்ண அந்த பாட்டிலோட ஷேப் வந்துட்டு நமக்கு ஸ்மூத்தாக கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் ஏ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு ஓவராலாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டராக நீங்கள் கர்சரை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதாவது ஷேடு ஸ்மூத் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஷேடு ஸ்மூத் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே ஆப்ஜெக்ட் மோட நம்ம சேஞ்ச் பண்ணி எடிட் மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ எடிட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண மாதிரி கர்சர் அந்த இடத்துல வச்சுட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு லூப் கட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம பார்க்குற மாதிரி நீங்கள் லூப் கட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேல் பக்கமாக நகர்த்தி விடுங்க. ஸோ நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த கர்வ் ஏரியா வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பாக தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆப்ஷனை பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இப்படியே இருந்துட்டா ஓகே அப்படின்னா நீங்கள் இதை பண்ண தேவையில்லை. ஸோ நான் வந்துட்டு எனக்கு இந்த பர்டிகுலர் ஏரியா வந்துட்டு எனக்கு குறுகலாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணி லூப் கட் ஆட் பண்ணிட்டு அதை நான் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இந்த மாதிரி நான் நகர்த்தி வச்சுக்கிறேன். நகர்த்தி வச்சுட்டு ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம எடிட் மோட நம்ம ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் நம்ம 8 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு இதோட வியூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒயின் கிளாஸ் வந்துட்டு நமக்கு 3D மாடலாக கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கிளாஸ் மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம லேயர் ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம சிலிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு பாருங்க. ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ண அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் இதை நம்ம லேயர் ஆப்ஷனில் போய் செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே வந்துட்டு நமக்கு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு நியூ அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு மெட்டீரியல் 001 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் பண்ணுறோம். என்னவா ரீநேம் பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீநேம் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த
சர்ஃபேஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக பிரின்சிபல் BSDF அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு மேலே வந்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் கர்சரை மேல் பக்கமாக நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் BSDF அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த கிளாஸ் BSDF அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த ரஃப்னஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் 0க்கு கொண்டு வந்துருங்க. 0க்கு கொண்டு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரிவியூ வந்துட்டு சாலிட் வியூவில் இருந்து நீங்கள் மெட்டீரியல் ப்ரிவியூக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸோட மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்க்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம ரெண்டர் பண்ணணும். ஸோ எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படின்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ரெண்டர் என்ஜின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக EVE அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு சைக்கிள் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு டிவைஸ் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் GPU அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் CPUக்கே வச்சுக்கலாம். ஸோ நான் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது அப்படிங்கிறதுனால GPU அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கலர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த கலர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த எல்லோவை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போயிட்டு நம்ம என்விரான்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு இந்த ஓப்பன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா நம்மளோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் மேப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சன் ஃபார்மிங் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்விரான்மெண்ட் மேப் இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு ஓப்பன் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக மேலே அந்த மெட்டீரியல் ப்ரிவியூ இருக்கு பாருங்க. ஸோ அதில் போயிட்டு நம்ம ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ரெண்டர் அப்படிங்கிற அந்த வியூக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த கிளாஸ் 3D மாடல் வந்துட்டு நமக்கு கரெக்டாக கிளாஸ் மெட்டீரியலில் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த என்விரான்மெண்ட் மேப் வந்து நமக்கு பேக்ரவுண்டில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஐக்கானை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு தேவையான அந்த கிளாஸ் மெட்டீரியல் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த என்விரான்மெண்ட் ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம கிரியேட் பண்ண இதே ஒயின் கிளாஸ் மாடலில் நம்ம ஸ்க்ரூ மாடிஃபையர் அப்படிங்கிற அந்த மெத்தட் மூலமா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆட் ஆன் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஆட் ஆன் டவுன்லோட் பண்ணிட்டு எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க. போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க. போயிட்டு இதில் வந்துட்டு ஆட் ஆன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் ஃப்ரம் டிஸ்க் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்கை யூஸ் பண்ணி அந்த ஆட் ஆனை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டால் ஃப்ரம் டிஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆட் ஆன் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ உங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெஷ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் அந்த ஆட் ஆன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கீபோர்டில் 1 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ நம்ம ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ண உடனே ஆட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு மெஷ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு சிங்கிள் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா ஆட் சிங்கிள் விண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்க பார்க்குற மாதிரி ஒரே ஒரு வெக்டர் சைஸை நம்ம ஆட் பண்ண பிறகு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஒரே ஒரு வெக்டர் சைஸை வச்சு நம்ம நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரியான இந்த குறுக்குவெட்டு தோற்றம் அதாவது ப்ரொஃபைலை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த ஒரே ஒரு வெக்டர் சைஸை நம்ம கீபோர்டில் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் டூல் வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த டைரக்ஷன்ல இந்த வெக்டர் சைஸை மூவ் பண்ணணுமோ அந்த டைரக்ஷனை நம்ம நீங்க பார்க்குற மாதிரி இந்த வெக்டர் சைஸை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வெக்டர் சைஸ் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனா மூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகணுமோ அந்த டைரக்ஷனை நீங்க ப்ரெஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு எக்ஸ் டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க பார்க்குற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்க மறுபடியும் நீங்க கீபோர்டில் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு வெர்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு மறுபடியும் நீங்க அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ண உங்களோட வெர்டெக்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மேல் பக்கமா இஜெட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு இஜெட் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க பார்க்குற மாதிரி மேல் பக்கமா மூவ் பண்ணலாம். ஸோ அது தவிர இந்த வெக்டர் சைஸை நீங்க ரேண்டமா மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீபோர்டில் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலும் இதை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீபோர்டில் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு அகைன் அண்ட் அகைன் நீங்க வந்துட்டு வெக்டர் சைஸை நீங்க கிரியேட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரூட் டூலை யூஸ் பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா இந்த ப்ரொஃபைலை நீங்க கிரியேட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க இந்த பார்க்குற மாதிரி இந்த ப்ரொஃபைலை நீங்க கிரியேட் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சிட்ட பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னா மேல அந்த எடிட் மோட் இருக்கு பாருங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆப்ஜெக்ட் மோடு கன்வெர்ட் பண்ண பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. இன்கேஸ் நீங்க வெளிப்பக்கமா கிளிக் பண்ணிட்டு டீசெலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீபோர்டில் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா இந்த வெக்டர் சைஸ் எல்லாமே செலக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த மாடிஃபையர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட் மாடிஃபையர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஜெனரேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேரா வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடிஃபையர் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூ அப்படிங்கிற அந்த மாடிஃபையரை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம ஜஸ்ட் அந்த ஸ்க்ரூ மாடிஃபையர் ஆட் பண்ண உடனே நமக்கு தேவையான அந்த 3D ஒயின் பாட்டில் வந்துட்டு நமக்கு அழகா நம்ம கிரியேட் பண்ண அந்த குறுக்கு வெட்டு தோற்றம் அதாவது அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி 360 டிகிரி
டிகிரியில் நமக்கு ஃபுல்லாக நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ரைட் சைடில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் அப்படிங்கிற அந்த இடத்துல 360 டிகிரி இருக்கு பாருங்க. ஸோ அதை நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வைன் கிளாஸோட அந்த குறுக்கு வெட்டு தோற்றம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக 360 டிகிரியிலே வச்சுப்போம். ஸோ ஏற்கனவே நம்ம பழைய மெத்தடில் பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த பாட்டிலோட கீழ்ப்பகுதி, அதாவது கைப்பிடிக்கிற பகுதி வந்துட்டு உங்களுக்கு குறுகலாக வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இந்த போட்டோ ஐக்கானுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஏரோவை கிளிக் பண்ணி அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்டு மோடை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து சேஞ்ச் பண்ணி எடிட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ எடிட் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் கர்சரை வெளிப்பக்கமாக கிளிக் பண்ணிட்டு டீசெலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம செலக்ஷனை வெர்டெக்ஸ் செலக்ஷன் மோட்ல வச்சுட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த எந்த பகுதி வந்துட்டு உங்களுக்கு குறுகலாக வேணுமோ அந்த வெர்டெக்ஸ் சைஸை நீங்கள் பார்க்குற மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் ஸ்கேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அதாவது எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த பகுதி வந்து குறுகலாக மாற்றிடலாம். ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே உள்ள அந்த வெர்டெக்ஸ் சைஸ் இருக்கு பாருங்க, அதை டபுள் கிளிக் பண்ணுறோம். டபுள் கிளிக் பண்ணிட்டு கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி அதுக்கு கீழே உள்ள அந்த வெர்டெக்ஸ் சைஸை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கீழே உள்ள அந்த போர்ஷனை நம்ம வெர்டெக்ஸ் சைஸை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கீபோர்டில் 8 அப்படிங்கிற அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இதோட வியூ ஐசோமெட்ரிக் வியூவா சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதோட பாட்டிலோட உள்கூடு நமக்கு அழகாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மோடை வந்து எடிட் மோட்லேருந்து சேஞ்ச் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் ஓவராலாக ஏ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிடுங்க. மாடிஃபையர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிடுவோம். ஆட் மாடிஃபையர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே வந்துட்டு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷேட் ஸ்மூத் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மெட்டீரியல் எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது கிளாஸ் மெட்டீரியல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம பழைய மெத்தடில் பார்த்த மாதிரி நம்ம அதே சேம் மெத்தடில் நம்ம கிளாஸ் மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தடு, அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக சொன்ன இந்த ஸ்க்ரூ மாடிஃபையர் மெத்தட், இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ மாதிரி அந்த வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சிம்பிளாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.